அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு, அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் 20ஆம் தேதி, தை மாதத்தின் 6ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. தை செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இது தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை மற்றும் வளர்பிறை செவ்வாய்க்கிழமை. இது எல்லாமே அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தை மாதத்திற்குண்டான 3ஆம் பிறை தரிசனமும் இருக்குது. மாதம் வரக்கூடிய பிறைச்சந்திர தரிசனத்தை பார்த்தாலே நமக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும். நல்ல ஒரு ஆயுள் விருத்தி உண்டாகும், குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் பெருகும், தனம் தானியம் பெருகும், அந்யோன்யம் பெருகும், தங்கம் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானையே நேரில் பார்த்ததற்குண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி சாதாரணமாக ஒவ்வொரு மாதத்தில் வர 3ஆம் பிறைக்கே சிறப்பு அப்படிங்கும்போது இது தை 3ஆம் பிறை இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு கிழமை தானே. முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 6 சொல்லலாம். அடுத்தது செல்வ செழிப்புக்கு அதிபதியான சுக்கிரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6 அப்படின்னு சொல்லலாம். அந்த 6ங்கிற எண்ணானது இன்றைக்கி பாருங்கள் நமக்கு இந்த தமிழ் தேதியில் அம்சமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்குரிய எண்ணானது என்ன, 2. அந்த 2ங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி தேதி 20, 2 + 0ங்கும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. இது எல்லாமே ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே 3ஆம் பிறை இருக்கக்கூடிய நாளில் பணவரவுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் செஞ்சாலே அந்த பிறை நிலவு எப்படி வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையுதோ அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேறிட்டே போகும், நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் ஒரு ஏலக்காய் 1 ரூபாய் 6 முறை சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இரவுக்குள்ளே எப்போ செஞ்சாலும் ஆயுசு முழுக்க பணவரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து இன்று மாலை 4:30க்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே வீட்டில் ஒரு விசேஷ தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து இன்னுமே டைம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அந்த 2ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. இன்றைக்கி நான் 3ஆம் பிறை தரிசனம் பார்க்க முடியல, மேலும் நீங்கள் சொன்ன அந்த 2 பரிகாரத்தையும் செய்யவும் முடியல அப்படிங்கும்போது இது நிறைவு வாய்ப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னாவே நல்ல அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, சரிங்களா. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி இதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஒரு 2 ரூபாய் காசு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பொதுவாக காசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே பலன் கிடைக்கும் தான். ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் எல்லாமே மகாலட்சுமி தயாரின் அம்சம்தான். ஏன் பர்டிகுலராக 2ன்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய நாளாக இருக்குது. பௌர்ணமி ஆகட்டும் 3ஆம் பிறை தரிசனமாகட்டும் சந்திரனுக்குரிய நாள்னு சொல்லலாம். அவங்களுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2. அதனால் நம்ம இந்த நாணயத்தை எடுத்துகிட்டா இதில் 2ங்கிற எண் போட்டிருக்குது இல்லையா, அப்போ இது நமக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். அதுக்காக இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்து ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி ஒரே ஒரு பேனா நீங்கள் எடுத்துக்கோங்க. நீல நிறமும் சந்திரனுக்கு உரியது தான், சரிங்களா. இப்போ இது 2 தான் நமக்கு தேவை. இது 2ஐயும் எடுத்துகிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போனாலும் சரி தான் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு மெத்தடு நமக்கு பலன் கொடுக்கும், கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத மனசில் கொண்டு வந்துடுங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த கட்டவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேடு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார சுக்கரனுக்குரிய இந்த ஃபெகு சிம்பலை போட்டுக்கோங்க. அடுத்து அதுக்கு நேராக அப்படியே பேரலாக பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக மேலேருந்து கீழே சுண்டு வரலுக்கு கீழே கொஞ்சம் வரணும். அதே போல் இந்த மணிக்கட்டு பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே வரணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடு.
இந்த சந்திரமேட்டில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஸ்பைரல் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இந்த ஸ்பைரல் சிம்பிள் வந்து நம்மளுடைய சேனலில் பௌர்ணமி அன்றைக்கும் 3ஆம் பிறை தரிசனம் அன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது பணவரவையும் அதிகப்படுத்தி தரும், மனதை வந்து ஒருநிலைப்படுத்தும். சந்திரன் யார்? மனோகாரகன், சரிங்களா? அதனால் இவர் வந்து மனம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாவே பணவரவுக்கான வழியை நாமளே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக இந்த 2 நாள்லேயும் இந்த சிம்பிளை வந்துட்டு நான் யூஸ் பண்ண சொல்லுவேன். இப்போ இதை இங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அங்கே இந்த 2 ரூபாயை வச்சுக்கோங்க. அப்போ இந்த சந்திரமேட்டில் இங்கே வந்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், இந்த ரைட் ஹேண்டுடைய பாயிண்டிங் ஃபிங்கர், இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் எது? குரு விரல், சரிங்களா? நான் சொல்லியிருக்கிறேன்ல குருச்சந்திர யோகம் பற்றியெல்லாம் உங்களுக்கு, சரிங்களா? அதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த குரு விரலை பயன்படுத்தி இந்த 2 ரூபாயை இந்த சுக்கரமேட்டுக்கும் இந்த சந்திரமேட்டுக்கும் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணுங்கள். அப்படியே சருன்ட்டு ஒரு 2 முறை 3 முறை வந்துட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். அப்படியே விரலை வச்சுட்டு இந்த பக்கம் கீழே வாங்க மேலே போங்க, கீழே வாங்க மேலே போங்க, அப்படியே வந்துட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி சாதாரணமாக ரொட்டேட் பண்ணுறது காட்டிலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மணி அஃபர்மேஷன் சொல்கிறது இன்னும் அதிகப்படியான பலனை கொடுக்கும். என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி அப்படின்னு சொல்லலாம். ஐ ரிசீவ்டு மணி ஈஸிலி அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் தமிழில் சொல்லுங்கள். எனக்கு பணம் வந்து ரொம்ப சுலபமாகவே கிடைக்குது, என்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது, 4 திசைகள்லேருந்தும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக என்கிட்ட பணம் இருக்குது. இந்த மாதிரி பணம் உங்ககிட்ட எவ்வளவு இருந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் இப்போ உங்ககிட்ட இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். நிறைய பணம் இருக்குது, வீட்டில் பீரோவில் இருக்குது, கபோர்டில் இருக்குது, பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிருக்கு, பர்ஸில் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுங்கள். காசா பணமா? இமேஜினேஷன் தானே. நல்லா டீப்பாக வந்து பண்ணுங்கள். நீங்கள் டீப்பாக பண்ண தான் அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். இன்றைக்கி கற்பனையாக காண்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நிஜமாகவே நடக்க தொடங்கும். அதனால் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு, விசுவலைசேஷனு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இதுவே ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வந்து தரும், சரிங்களா? இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த காசை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. நீங்கள் நல்லா டீப்பாக கனெக்ட் ஆகிருந்தீங்கும் போது இன்றைக்கி நைட்டு கனவுல கூட நீங்கள் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிற மாதிரி, கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரி, யார்கிட்ட இருந்தாவது பணம் வாங்குற மாதிரி, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கனவு வந்து வரும். அப்படி கனவு வரலின்னா உடனே பழிக்காதோன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து நடக்கும். இப்போ நைட்டு நல்லா தூங்கிடுவீங்க. இப்போ காலையில் இந்த 2 ரூபாயை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லையோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சுலபமான மணி அட்ராக்ஷன் டெக்னிக்கு. இதை வந்து நம்ம எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் அதுக்குண்டான சேர்க்கைகள் எல்லாம் வரும்போது நாம் அதை வந்துட்டு ஒரு சூட்சமமான முறையில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது மிஸ்ஸே ஆகாது, பலன் வந்து கிடைச்சே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தை செவ்வாய், அதுவும் முதல் செவ்வாய் வளர்பிறை செவ்வாய், 3ஆம் பிறை தரிசனம், இது எல்லாம் சேருது. கூடவே பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய எண், சுக்கரனுக்குரிய எண் எல்லாமே வந்து இங்கே நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் அந்த மற்ற 2ஐயும் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட இந்த ஒன்றை செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க. கண்டிப்பாக கத்தையாக பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.